வண்டியை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். டேங்க்கு மூடியில் வந்து கவர் வச்சுருந்தாங்கன்ட்டு. ரெண்டாவது ஒன்றுன்னா, இந்த வண்டியில் மைலேஜ் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஐலிங் ஃபுரோ ஏற்றிக்கிறாங்க. வண்டி வந்து இது என்ன இருக்குன்னா, ஐலிங் ஏறுது இறங்குது. ரன்னிங்கில் போய் தானாக ரேஸ் ஆகுதுன்னு சொல்லி திரும்பி இன்னொரு காலில் கேட்டுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கேபிள் மாற்றிக்கிறாங்க. அவனையும் சொல்கிறேன், பிஎஸ்எஸ்சில் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வரலன்னா தேட்டரில் படி கைட்டி க்ளீன் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஏர் ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். இன்ஜெக்டரு பக்காவாக கைட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. இந்த தேட்டர் பாடியில் அதிகமான கார்பன் சேர்ந்தால் உங்களுக்கு மைலேஜ் வராது. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது பிஎஸ்எஸ். இன்றைக்கி நிறைய மெக்கானிக் பார்க்கலன்னு சொல்ல, நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் சின்ன சின்ன விஷயத்தில் அதை சொதப்பிடுறாங்க. சொதப்பினோன்னு பெரிய விஷயமா நிற்குது. இப்போ இந்த வண்டியோட ஐலிங் எப்படி நிற்குது ஏறுங்களா? இப்போ ரேஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நான் நார்மல் பொசிஷன் வந்துச்சுங்களா? இதுதான் அதே மாதிரி நான் நிறைய வண்டியில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ கேட்குதுங்களா உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதுங்களா? டேப்பிட் நாய்ஸ். இந்த மாதிரி வண்டிங்களில் டேப்பிட்லாம் உங்களுக்கு நியூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நாய்ஸ் கேட்கும். இந்த டேப்பிட்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன். டேப்பிட் நாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு டேப்பிட் நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு வண்டி ஐலிங் ஏறி இறங்கும். கரெக்டான பொசிஷன் நிற்காது. ஒரு பிஎஸ்எஸ் சர்வீஸ் ஒர்க் எடுத்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வைப்போம். எல்லாருக்கும் பாய். ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் எனக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறைய தெரியுது. இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை வருது. பிஎஸ் 6ல், பிஎஸ் 4ல் இல்லை, பிஎஸ் 6ல் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை வருது.